சாரா மனதளவுல பாதிக்கப்பட்ட பொண்ணு சான் பிரான்சிஸ்கோல இருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு அவ அப்பா சித்தியோட குடிபெயர்றா. அவளுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு, அது என்னன்னு அவ இன்னும் உணரல. சாராவும் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவளுடைய பெட்ரூம்ல இறந்து போன அவளுடைய அம்மா போட்டோவை முதல்ல எடுத்து வைக்கிறா. அடுத்து அவளும் அவ அப்பாவுக்கும் சித்திக்கும் வீட்டை ஏற கட்டுறதுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பாங்க திடீர்னு வித்தியாசமா பைத்தியக்காரன் ஒருத்தன் கையில பாம்பை வச்சுக்கிட்டு சாரா கிட்ட வேணுமான்னு கேக்குறான். அவனை பார்த்ததுமே சாரா அலற சத்தம் கேட்டு அப்பாவும் ஓடி வந்து பைத்தியக்காரனை வீட்டை விட்டு துரத்தி விடுறாரு. சாராவுடைய மன உளைச்சலுக்கு காரணம் அவ அம்மா இறந்ததுனால. அதுவும் அவளை பெத்தெடுக்கக்குள்ளதான் அவ அம்மா இறந்திருக்காங்க. அடுத்த நாள் சாராவும் அவளுடைய புது ஸ்கூலுக்கு ரெடியாகி போறா. அந்த ஸ்கூல்ல 3 பொண்ணுங்க, நான்சி, போனி, ரஷல் 3 பேரும் நடந்து போகக்குள்ள பசங்க எல்லாம் அவளுங்களை கிண்டல் பண்றாங்க. காரணம், அந்த 3 பொண்ணுங்களும் சாதாரண ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க கிடையாது, சூனியக்காரிங்க. அதனாலேயே அந்த 3 பொண்ணுங்களும் தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க தனியா இருக்கிறதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அப்படி என்ன காரணமா இருக்கும்? பணம், அழகு, இனவெறிதான். போனியோ அவகிட்ட இருக்க மந்திர புக்க படிக்கிறா. அதுல இன்னைக்கு அவங்க குரூப்ல ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்ணுவான்னு போட்டிருக்கு. இந்த 3 பொண்ணுங்களும் புது பொண்ணுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. அப்பதான் 4 பேரு கொண்ட குழுவா முழுமை அடையும்ன்றதுனால. அடுத்து சாரா பிரெஞ்சு கிளாஸ்ல வாத்தியார் கேக்குற கேள்விக்கெல்லாம் அவளும் சரளமா பிரெஞ்சுலயே பதில் சொல்ல, அது அந்த கிளாஸ்ல இருக்க பிரபலமான பையன் கிறிஸ் கண்ண உறுத்துது. கிளாஸ் நடந்துட்டு இருக்கக்குள்ள சாராவும் அவளை சுத்தி என்ன நடக்குதுன்ற சிந்தனை இல்லாம அவ கையில இருக்க பென்சில அவ கை படாமலேயே டேபிள்ல சுத்த விடுறா. போனி அதை பார்த்ததோ ஆச்சரியத்துல பெருமூச்சு விட அது சாராவும் கவனிச்சிடறா. அவளுடைய கவனம் திசை திரும்பவே பென்சிலும் கீழே விழுந்துடுது. சாராவும் உடனே எதுவும் நடக்காதது போல நடிக்கிறா. லஞ்ச் பிரேக்ல கிறிஸும் சாரா கிட்ட அவனை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறான். அவகிட்ட வழியவும் ஆரம்பிக்கிறான். அதோட நிறுத்திக்காம நான்சி குரூப் சூனியக்காரிங்கன்னு மொத்த ஸ்கூலுக்கே தெரியும், அவங்க கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு சாராவை வார்ன் பண்றான். சாயந்தரம் அவன் ஃபுட்பால் விளையாடுறத பாக்குறதுக்கு சாராவை இன்வைட் பண்ணிட்டு போறான். ஸ்கூல் முடிஞ்சதும் சாராவுக்கு வேற எந்த பிளானும் இல்லாததுனால அவளும் கிறிஸ் விளையாடுறத பாக்கலான்னு கிரவுண்டுக்கு போக, அப்ப நான்சி குரூப்பும் சாராவை நோக்கி வந்து அவங்கள பத்தி அவகிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான்சியும் சாராவை அவங்க கூட ஊர் சுத்த கூப்பிடுறா. அது மட்டும் இல்லாம அவ கிறிஸ பத்தி ஒரு குண்டையும் தூக்கி போடுறா. என்னன்னா, கிறிஸ் சாரா நினைக்கிற மாதிரி நல்ல பையன் இல்லன்னு. நான்சி ஏன் கிறிஸ பத்தி புட்டு புட்டு வைக்கிறான்னா, கிறிஸோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் நான்சி. ஆனா சாராவோ நான்சியோடைய பேச்ச பெருசா எடுத்துக்கல. இருந்தும் 3 பொண்ணுங்க கூட சேர்ந்து அவளும் ஷாப்பிங் போறா. ஷாப்பிங்னா எங்கேயாச்சும் ட்ரெஸ், செருப்பு, பேக்னு வாங்க போவாளுங்கன்னு பார்த்தா சூனியக்காரிங்க எங்க போறாளுங்க? சூனியம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற கடைக்கு தான் போறாளுங்க. கடையை சுத்தி பார்க்கக்குள்ள சாராவுக்கும் வித்தியாசமான ஒரு ரூம் கண்ல பட அவளும் ரூமுக்குள்ள போலான்னு ஸ்கிரீனை விலக பார்க்க கடை ஓனர் லிரியாவும் சாராவை உடனே தடுக்கிறா. 2 பேரும் ஊர் கதையெல்லாம் பேசுறாங்க. லிரியாவும் சாராவுக்கு சூனியம் பண்றதுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் பரிந்துரைக்கிறா. பதிலுக்கு சாராவும் அவளுக்கு இத பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது, அவ முயற்சி கூட பண்ணி பார்த்தது இல்லைன்னு சொல்ல, அதுக்கு லிரியாவும் சாராவை இயற்கையாவே சூனியம் பண்றதுக்கான திறமை அவளுக்கு இருக்குன்னு சொல்லி அவளுக்கு சில புத்தகங்களையும் அவ பரிசா கொடுக்கறா. நான்சி குரூப்போட கடையை விட்டு வெளியே வந்த சாரா அவளுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சீன்ல காட்டின பைத்தியக்காரன் நிக்கிறான். அவன் கையில பாம்பும் இருக்கு. அவனையும் அவன் கையில இருக்க பாம்பையும் பார்த்து பயந்து போய் சாராவும் ரோட கிராஸ் பண்ணி ஓடுறா. ஆனா பைத்தியக்காரனும் அவளை விடாம அவளை துரத்திக்கிட்டே அவ இறந்து போற மாதிரி கனவு கண்டதா சொல்ல, அப்ப ஒரு கார் அவனை இடிச்சு ஆக்சிடென்ட் ஆக அவன் ஸ்பாட்லயே இறந்து போறான். அதை பார்த்த சாராவும் பயத்துல உறைஞ்சு போயிருக்கா. அடுத்து பொண்ணுங்க 4 பேரும் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஓடி போறாளுங்க. பூனியும் பைத்தியக்காரன் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு காரணம் அவளுங்க 4 பேரும் தான் சொல்ல, அத சாரா ஏத்துக்கல. நான்சியும் சாராவை ஆறுதல் படுத்துறா. என்னன்னா, அவ அப்ப ஆக்சிடென்ட்ல இறக்கலன்னா அவன் சாராவை ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு. பொண்ணுங்க 4 பேரும் கதை பேசிட்டு இருக்கக்குள்ள நான்சி மேனன்ன்ற பூமி தெய்வத்தை பத்தி சாராவுக்கு எடுத்து சொல்றா. பூனியும் சாரா கிட்ட இப்ப நடந்த ஆக்சிடென்ட் சம்பவம் இதுக்கு முன்னாடி அவ வாழ்க்கையில நடந்திருக்கான்னு விசாரிக்க, சாராவும் அதை நல்லா யோசிச்சுட்டு அவளுடைய எண்ணங்கள் உண்மையாகிற சக்தி அவளுக்கு இருக்கு, ஆனா அவ அந்த சக்தியை உபயோகப்படுத்தினா கடைசியில அவளுக்கு கெட்டதாதான் முடியும்னு சொல்றா. நான்சிக்கு நல்லாவே புரியுது சாரா பிறப்பிலே சூனியக்காரின்னு. நான்சியும் சாரா கிட்ட மேனனை எழுப்பனா அவங்க வாழ்க்கை மாறிடும்னு சொல்ல, அதுக்கு சாராவும் எதுவும் எல்லாத்தையும் மாத்திடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அன்னைக்கு நைட்டே கிறிஸும் சாராவும் ஆள் நடமாட்டம் இல்லாத வேர் ஹவுஸ்ல சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் மனம் விட்டு பேசுறாங்க. அப்ப கிறிஸும் சாராவை கிஸ்
பண்றான். அவனுடைய வீட்டுக்கு அவளை கூப்பிட அதுக்கு அவளும் அவன் கிட்ட நோ சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கிளம்புறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல நான்சி குரூப் வந்து சாரா கிட்ட கிறிஸும் சாராவும் பெட்ல ஒன்னா இருந்தாங்கன்னு ஸ்கூல் முழுக்க ரூமர் பரவிட்டு இருக்கிறதா சொல்ல, கடுப்பாகி போன சாராவும் கிறிஸ நேரா போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்க, அதுக்கு கிறிஸும் ரூமர்ஸ்க்கு ஏத்த மாதிரியே அவனும் ஒத்து ஊதுறான். அவளுடைய ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப, கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் சாராவை கலாய்க்க அசிங்கப்பட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த சீன்ல ரஷேல காட்டுறாங்க. அவ ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க லாரான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ரஷேல கொஞ்சம் கூட பிடிக்காது. ரஷேல் டைவ் அடிக்கக்குள்ள லாராவும் அவளுடைய கவனத்தை திசை திருப்ப, அதனால ரஷேல் சரியா டைவ் அடிக்கல. லாராவும் ரஷேல் கிட்ட அப்படி நடந்துக்க காரணம் அவ கருப்பினத்தை சேர்ந்தவன்றதுனால. அடுத்த சீன்ல பானிய காட்டுறாங்க. அவ அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். அதனால அவ உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கும். இதனாலேயே ஸ்கூல்ல அவளை தனிமைப்படுத்திருக்காங்க. அவ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அந்த தழும்பெல்லாம் போக்குறதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கு தான் வந்திருக்கா. அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப வலிய கொடுக்கும். ஆனா முழுமையான ரிசல்ட் வருமான்னு டாக்டருக்கே தெரியாது. அப்படி இருந்தும் பானி ட்ரீட்மெண்ட்க்கு ஒத்துக்கிறா. அடுத்து நான்சிய காட்டுறாங்க. ஜோரா மழை பெய்யுது. அவ வீட்டுக்கு போக அங்க அவ அம்மாவுக்கும் ஸ்டெப் ஃபாதருக்கும் சண்டை நடக்குது. அந்த ஆளு கரண்ட் பில் கட்டலன்னுட்டு அவங்க அவரை திட்டுறாங்க. மழையில வீடு ஒழுகுது. நான்சியும் அவளுடைய ஏழ்மையை நினைச்சு வருத்தப்படுறா. அடுத்த நாள் பொண்ணுங்க 4 பேரு நான்சி, பானி, ரஷேல் அப்புறம் சாரா காட்டுக்கு போறாங்க. 4 பேர் ரத்தத்தையும் வைன்ல கலந்து ஒரு மந்திரத்தையும் போடுறாளுங்க. மந்திரம் போட்டு முடிச்சதுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. ரஷேல் லாராவை பழி வாங்கணும், சாரா கிறிஸ் திரும்ப அவளை லவ் பண்ணணும், போனிக்கு அவளுடைய உடம்பு சரியாகி அழகா இருக்கணும், அப்புறம் நான்சிக்கு வசதி வாய்ப்புகள் வேணும்னு. திடீர்னு 4 பொண்ணுங்களை சுத்தி பட்டாம்பூச்சிகள்லாம் பறக்க மேனன் அவங்களுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டாருன்னு நமக்கு புரியுது. அடுத்த ஸ்கூல்லயும் ஒவ்வொருத்தருடைய வேண்டுகோளும் பலிக்க ஆரம்பிக்குது. கிறிஸ் திடீர்னு சாராவை பார்த்து மயங்குறான். அவனுடைய காதலையும் அவகிட்ட வெளிப்படுத்துறான். லஞ்ச் டைம்ல சாராவும் லாராவுடைய தலைமுடிய அவளுக்கே தெரியாம பிச்சுட்டு போறா. அதை வச்சு அடுத்து அவள்களும் ஒரு மந்திரத்தை போடுறாளுங்க. அடுத்த நாள் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் அப்ப லாரா அவ தலையில இருக்க கேப்ப கழட்ட அவ தலைமுடி கொத்தா வருது. லாரா உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்த ரஷேலுக்கு தன்னம்பிக்கை கொடுது. அவ ரொம்ப நல்லா இப்ப டைவ் பண்றா. ரஷேலுடைய டைவ பார்த்த ஸ்விம்மிங் மாஸ்டரும் அவளை பாராட்டுறாரு. அடுத்து பானிய காட்டுறாங்க. அவ அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. டாக்டரும் பானியோட முதுக செக் பண்றாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா தழும்புகள் கொஞ்சம் கூட இல்ல. இப்போ அதோட விளைவா அவளும் ஸ்கூலுக்கு இப்ப ரொம்ப தன்னம்பிக்கையோட போறா. அவ உடம்புல தழும்புலாம் இல்லாம இப்ப ரொம்ப அழகா இருக்கவே பசங்க எல்லாம் இப்ப அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பாக்கி யாரு? நான்சி தான். அடுத்து நான்சி வீட்டை காட்டுறாங்க. அங்க அவளுடைய ஸ்டெப் ஃபாதர் அவ அம்மா கிட்ட சண்டை போட அதை பார்த்து நான்சி கத்துறா. வீட்டுல இருக்க ஸ்டவ் தீப்பிடிச்சு எரிய அம்மா அதை அணைக்கிறாங்க. அவளுடைய ஸ்டெப் ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக் வர ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா போற வழியிலேயே அவளுடைய ஸ்டெப் ஃபாதர் இறந்துடுறாரு. அடுத்த நாள் நான்சி வீட்டுக்கு லாயர் வராரு. அவளுடைய ஸ்டெப் ஃபாதர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கவே இப்ப அவர் இறந்ததுனால அந்த காசு இவங்களுக்கு கிடைக்குது. ஆக மொத்தத்துல நான்சியோட ஸ்டெப் ஃபாதர் இறந்து நான்சியை இப்ப வசதியா வாழ வச்சுட்டாரு. அடுத்த சில நாள் கழிச்சு நான்சி புது வீட்டுக்கு போறா. அவளை பாக்கிறதுக்காக சாரா, ரஷேல், போனி 3 பேரும் போறாங்க. அங்க அவங்களும் ஒரு புது மந்திரத்தை போடுறாளுங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி உருமாறுறது. சில வாரங்களுக்கு அப்புறம் 4 பொண்ணுங்களும் மேனனுடைய சக்தி எழுப்புறதுக்காக பீச்சுக்கு போய் வட்டமா நின்னு ஒரு மந்திரத்தை போடுறாளுங்க. இடி இருக்குது. மின்னலோ நான்சிய தாக்க 4 பொண்ணுங்களும் மயங்கி விழறாளுங்க. அடுத்த நாள் மயக்கத்துல இருந்து பொண்ணுங்க ஏந்திரிக்க அவங்க பார்த்தா நான்சி தண்ணி மேல நடக்கிறா. அவளுக்குள்ள மேனனுடைய சக்தி இருக்கிறத இப்ப நான்சி உணர்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு 4 பொண்ணுங்களும் பீச்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில சாராவுக்கு மனசு உறுத்த ஆரம்பிக்குது. அவளுங்க இந்த மந்திர மாயம் பண்றதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போறாங்களோன்னு அவளும் நினைக்க ஆரம்பிக்கிறா. அதையே அவளும் கேள்விகளா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க நான்சி கடுப்பாகி போய் சாராவுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை விட்டு விலகி போயிடலான்னு சொல்ல சாரா முகம் மாறுது. ஆனாலும் அவ நான்சி குரூப்பை விட்டு வெளியே வரல. சில நாட்கள் கழிச்சு ரஷேலும் லாராவ குளியல் அறையில பாக்குறா. அங்க அவளும் காரணமே இல்லாம அவ தலைமுடி கொட்டுறதுனால அவளும் அழுதுட்டு இருக்கா. லாராவை பார்த்த ரஷேலுக்கும் மனசு உறுத்துது. எல்லையை கடந்துதான் போயிட்டு இருக்கோமோன்னு அவளுக்கும் தோண ஆரம்பிக்குது. அடுத்து கிறிஸ் சாராவுக்கு போன் பண்ணி டின்னருக்கு கூப்பிட அவளும் ஓகே சொல்றா. ராத்திரியாக அவளை தனிமையில ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் முழுமையா சாராவுடைய மந்திர வலையில தான் இருக்கான். அவ என்ன சொன்னாலும் அதுக்கு அவன் தலையாட்டிட்டு இருக்கான். அவனும் சாரா கிட்ட வலுக்கட்டாயமா தப்பா நடந்துக்க பாக்க
ஆனா அவளோ சாமர்த்தியமா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ரஷல் வீட்டுக்கு வந்துடுறா. அங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்த பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட நடந்ததை சொல்லி வருத்தப்படுறா. கதையை கேட்ட நான்சியும் கிறிஸ பழி வாங்கணும்ன்ற முடிவுல பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரா. அங்க சாரா மாதிரி அவளும் உருமாறி கிறிஸ மயக்கி அவனோட ஒண்ணு மண்ணா இருக்கா. கிறிஸும் குடிபோதையில இருந்ததுனால அவனும் நான்சிய சாரா நினைச்சிட்டு அவ கூட இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாராவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க நான்சியும் கிறிஸையும் தேடி சாரா அவங்க ரூமுக்குள்ள போறா. ரூம் வாசல்ல நிக்கிற சாராவை பார்த்த கிறிஸுக்கு போதை தெளியுது. அப்ப அவன் கூட பெட்ல இருந்தது யாருன்னு திரும்பி முகத்தை பார்த்தா நான்சின்னு பார்த்து ஷாக் ஆகுறான். அவனும் அவளை சூனியக்காரின்னு திட்ட அதுக்கு நான்சியும் கிறிஸ நல்லாவே திட்டுறா. அவன் பொண்ணுங்களை ஒரு பொருளாதான் பாக்குறான், நல்லா யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி. நான்சியும் அவளுடைய சக்தியை யூஸ் பண்ண கிறிஸும் ஜன்னல் வழியா கீழே விழுந்து இறந்தும் போறான். கிறிஸோடைய இழப்புனால சாராவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே அவளும் ஒரு மந்திரத்தை போடுறா, நான்சியால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கமே வரல. ராத்திரி எல்லாம் கெட்ட கெட்ட கனவா வருது. 3 பொண்ணுங்களும் அவளை பறந்து வந்து தாக்குற மாதிரி. ஸ்கூல்ல சாராவோ 3 பொண்ணுங்களை விட்டு விலகி இருக்க பாக்க அவங்களும் சாராவை கண்டுபிடிச்சிடறாளுங்க. நான்சியும் சாராவை திட்ட மந்திரத்தால அவளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம்னு சொல்லி. சாரா உடனே மேஜிக் புக் ஷாப் ஓனர் லிரியோவை பார்த்து ஹெல்ப் கேக்குறா. அங்க அவங்களும் சாராவை ரகசிய அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. சாராக்குள்ள நிறைய பவர் இருக்குன்றத அவளுக்கு உணர்த்துறாங்க. மத்த 3 பொண்ணுங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக மேனனுடைய சக்தியை எழுப்பறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதன் விளைவா கடவாசல்ல பெரிய வெடி விபத்தாக அதை பார்த்ததும் சாரா பயந்து போய் பாதியிலே அங்கிருந்து ஓடுறா. ஆனா அது ஒரு மாயை தான், வெடி விபத்தெல்லாம் இல்ல. பைக்ல இருந்த சாரா வீட்டுல இருக்க அவ அப்பாவையும் சித்தியும் கூப்பிட வீட்டுல ஆளுங்க யாரும் இல்ல. அப்ப அவளுக்கு நான்சி கிட்ட இருந்து போன் கால் வருது. அவளுடைய பேரண்ட்ஸ் சான் பிரான்சிஸ்கோவுக்கு பிளைட்ல போயிட்டு இருக்காங்கன்னு அவ சொல்றா. சாரா டிவி ஆன் பண்ண அந்த பிளைட்டும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுல ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கலன்னு சொல்றாங்க. இது போன சாரா வீட்டை விட்டு வெளியே வர வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பாம்புங்க இருக்கு. போய் வீட்டுக்குள்ள போனாலும் வீட்டுக்குள்ளயும் ஏகப்பட்ட பாம்பு பூச்சிங்கெல்லாம் இருக்கு. கடைசியில பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்க நான்சி அவ முன்னாடி நிக்கிறா. பிறந்த பூச்சிகள் பாம்புகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. நான்சி சாராவை கிறிஸும் அவளுடைய அம்மா சாவியும் சொல்லி அவளை இன்னும் பலவீனமாக்குறா. சாராவும் அவ ரூம்ல இருக்க அவ அம்மா போட்டோவை பார்த்து அழுவுறா. தைரியத்தை வரவழைச்ச சாராவும் ஒரு மந்திரத்தை போடுறா. அந்த மந்திரம் யாருக்குன்னா பானிக்கும் ரெஷலுக்கும். பானி உடம்புல தழும்புகள் திரும்ப அவளுக்கு தெரியுது. ரெஷலுக்கு அவ தலைமுடியெல்லாம் கொட்டுது. சாரா அம்மாவுடைய ஆத்மாவும் சாராவை அவளுக்குள்ள இருக்க சக்திய உணர சொல்றாங்க. கடைசியில சாராவும் மேனனுடைய சக்தியை எழுப்புறா. நான்சியும் சாரா கதைய முடிக்கலான்னு கத்தியோட அவளை தேடுறா. நான்சிக்கு பின்னாடியில இருக்க கண்ணாடியில இருந்து சாராவும் வெளியே வரா. அவ உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. அவளும் நான்சி கிட்ட மேனனுடைய சக்திய தப்பா உபயோகப்படுத்ததுனால அதன் விளைவா அவ 3 மடங்கு அனுபவிப்பான்னு சொல்ல நான்சியுடைய கை விரல்கள்லாம் பாம்பாகுது. அவ உடம்பெல்லாம் பூச்சிகள் ஊறுது. நான்சியும் அங்க இருந்து தப்பிச்சு போக பார்க்க கடைசியில அவ கண்ணாடியில அடிபட்டு அங்க விழறா. கடைசியில அவளும் ஒரு மந்திரத்தை போட்டு நான்சியோடைய பவர் எல்லாத்தையும் எடுத்துடுறா. சாராவுடைய அப்பாவுக்கும் சித்திக்கும் ஒன்னாகல. அவங்க உயிரோட தான் இருக்காங்க. சீன்ல பானியோ ரெஷலோ சாராவை பாக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு வராங்க. அவங்களுடைய பவர் எல்லாம் போனதுனால அவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலான்னு. ஆனா சாராவுக்கு அவங்களோட திரும்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. 2 பொண்ணுங்களும் சாராவை ஏளனமா பேசுறாங்க. அவளுக்கும் பவர் போயிருக்கும்னுட்டு. ஆனா சாராவுக்கு எப்படி சக்தி எல்லாம் போகும்? அவதான் இந்த படத்தோட ஹீரோயின் ஆச்சு. அவளுடைய முழு சக்தியும் உபயோகப்படுத்தி இடி மின்னல்லாம் வர வைக்கிறா. பக்கத்துல இருக்க ஒரு மரம் 2 பொண்ணுங்க மேல விழுது. பொண்ணுங்க 2 பேரும் நசிங்கிடுவாளுங்கன்னு பார்த்தா ஆனா நல்லாதான் இருக்காளுங்க. சாராவும் அவளுங்களை வார்ன் பண்றா. ஒழுங்கா இல்லைன்னா நான்சிக்கு நடந்த கதை தான் நடக்கும்னு. என்னன்னு பார்த்தா லாஸ்ட் சீன்ல நான்சி அவளுடைய பவர் எல்லாம் போனதுனால அவளுக்கு பைத்தியம் முத்தி போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கா. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.